அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வீரயுக நாயகன் வேள்பாரி. வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் 74. பரம்பு மலையில் ஒரு நெருக்கடியான நிலைமையில் இருக்கோம். சேரன், சோழன், பாண்டியன் 3 பேரும் பரம்பு மலையில் வேறு வேறு திசைகளில் அவங்க படையை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. சோழன் உள்ளேயே வர ஆரம்பிச்சிட்டான். எங்கெங்கே யார் யார் போகிறது, எந்த படையை யார் பார்த்துக்கிறது அப்படிங்கிற வேலை எல்லாமே பாரி கொடுத்தாச்சு. இந்த சமயத்தில் இந்த ஹிப்பாலஸ் இருக்கான்ல, யவன தளபதி ஹிப்பாலஸ் உதயஞ்சேரலோட நண்பன் தானே, சேரனோட நண்பன். ஆனால் அவன் சோழ வேலன்கிட்ட போய் என்ன சோழர்கள் இப்போ என்ன காரணத்துக்காக படையெடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு கொஞ்சம் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறான். அப்போ கடைசியாக என்ன கேட்குறான் அப்படின்னா, பெரிய படையை வச்சு ஜெயிக்கிறதுக்கு சமதளத்தில் எத்தனையோ ராஜ்யங்கள் இருக்குது, ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் பரம்பை போய் நீங்கள் படையெடுத்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். இதோட தான் நம்ம போன அத்தியாயத்தை முடிச்சிருந்தோம். இப்போ முதல்ல நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, சேரன் எந்த இடத்துல படையை நிப்பாட்டியிருக்கான், அங்கே நிலைமை எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஆயிமலை இது எங்கே இருக்குது அப்படின்னா, இருக்கங்குன்று அப்படிங்கிற குன்றுக்கு அடுத்தது ஆயிமலை. ரொம்ப நீளமான மலை அது. இந்த மலையோட மேல் முகடு வரைக்கும் தான் பரம்பு மக்கள் போவாங்க, அதுக்கு மேலே போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த மேல் முகட்டுக்கு கீழே அந்த இடத்துல நிறைய காடு இருக்குது. அந்த அடர்ந்த காடுகளில் பொதுவாக சேர நாட்டுக்காரவங்க தான் வேட்டையில் ஈடுபடுவாங்க. அதனால் அது சேரரோட பகுதியாகவே நினச்சி பரம்பு மக்கள் அந்த ஆயிமலையோட மேல் முகட்டை எப்போவுமே கடக்க மாட்டாங்க. இப்போது அந்த காட்டுக்கு நடுவில் தான் இந்த குட்டநாடு, குடநாடு இது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து படைகளை நிப்பாட்டியிருக்கு. இந்த குடநாட்டு வேந்தன் தானே குடவர்க்கோ, அந்த குடவர்க்கோ போர்க்களத்துக்கு வரல. அவருக்கு பதிலாக அமைச்சன் கோளூர் சாத்தான் வந்திருக்கான். இங்கே கையை வெட்டி அனுப்புனாங்கல்ல, அந்த கோளூர் சாத்தான் தான். இந்த குட்டநாட்டு வேந்தன் உதயஞ்சேரல் தான் இந்த தோகை நாயெல்லாம் வரவழைச்சான். ஆரம்பத்துலேருந்து அவனோட உத்திகள் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அவன் என்ன சொல்கிறானோ அப்படி தான் போர் நடக்கிற மாதிரி இருக்குது. இந்த 2 நாட்டு தளபதிகள் யாருன்னு பார்த்தோம், துடும்பன், எக்கல் மாடன். இவங்க 2 பேரும் உதயஞ்சேரல் என்ன சொல்கிறானோ அதை செய்கிறதுக்கு தான் ஆயத்தமாக இருந்தாங்க. இந்த ஆயிமலையோட இடது பக்க விளிம்பு வழியாக எக்கல் மாடன் தலைமையில் ஒரு படை, அதே மாதிரி வலது பக்க விளிம்பு வழியாக துடும்பனோட தலைமையில் ஒரு படை எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ சேரனை பார்த்துக்கிறதுக்கு யார் யார் வர்றாங்க? கூழையன், தேக்கன், உதிரன். இவங்க பக்கத்தில் இருக்கிற ஊர்களில் இருந்து ஒரு 100 வீரர்களை சேர்த்துக்கிட்டு வர்றாங்க. தேக்கன் கிட்ட நிலைமையை சொல்லிட்டாரு கூழையன். எதிரிப்படையோட எண்ணிக்கையை தோராயமாக தான் சொல்ல முடியும். ஆயிமலையோட மேல் முகடிலிருந்து என்ன தெரியுதோ அது மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் மலையோட கீழ்ப்பகுதியில் உள்ளொடுங்கின அடர்ந்த காட்டுக்குள்ளே நிறையா பேர் இருக்காங்க, அதனால் எண்ணிக்கையை சரியாக மதிப்பிட முடியலை அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த 2 பேரோட படைகளுமே காட்டுக்கு உள்ளே வந்துருச்சு, அது உறுதி அப்படின்னாரு. தேக்கன் நிலைமையை புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் எடுத்தார். சேரர்கள் 2 பேரையும் அவ்வளவு எளிதாக நினச்சிடக்கூடாது அப்படின்னு அவருக்கு தெரியும். கூழையன் சொன்னதுபடி பார்த்தா இந்த சேரப்படை முழுசாக 2 வாரம் ஆயிடுச்சு. ஆனாலும் ஏன் இன்னும் அந்த இடத்த விட்டு அசையாமல் இருக்கான்? சேரன் ஆயிமலையோட இடது பக்க விளிம்பு அல்லது வலது பக்க விளிம்பு ஏதாவது ஒன்றுக்குள்ளே தான் நான் நுழையணும் அப்படின்னாரு கூழையன். ஏன் 2 பக்கம் இருந்து ஒரே சமயத்தில் நுழைய முடியாதா அப்படின்னாரு தேக்கன். வாய்ப்பு இருக்குது. சரி, அப்படியே 2 பக்கத்துலேயும் வந்தாலும் 2 பக்கத்துலேயும் எதிர்கொள்கிறதுக்கு நம்ம படை இருக்கும், ஆயத்தம் ஆகும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அப்புறையே இன்னும் வராமல் அங்கேயே நிற்கிறான். கூழையன்கிட்ட பதில் இல்லை. ஒருவேளை நம்மளை இங்கே கவனம் செலுத்த வச்சுட்டு அவன் வேறு திசையில் வந்துடுவானோ அப்படின்னு கேட்டான் உதிரன். இல்லை, வேறு எங்கேயுமே இந்த சேரனோட படை கிடையாது, இங்கே மட்டும்தான் இருக்கான். எப்படி யோசித்தாலும் அவன் ஏன் அங்கேயே இருக்கான் அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியலை. அன்னைக்கு இரவு தேக்கன் எந்த முடிவு எடுக்கலை. உதயஞ்சேரல் ஏன் காத்துக்கிட்டு இருக்கான்? ஒன்று, அவனுக்கு ஏதோ ஒரு செய்தி தேவைப்படுது, அது சேரலை. அல்லது அவன் நினச்சிருக்கான் ஒரு இடத்த, அந்த இடத்துல எதிரிகள் நம்ம சேரலை. இந்த 2 தான். இல்லை
இல்லை ஒருவேளை இந்த சோழன் பாண்டியன் இவனும் படையெடுத்திருக்கான்ல, இவங்க 3 பேருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ, இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கார் தேக்கன். இல்லை ஆயமலையோட எந்த விளிம்பில் பரம்பு படை நிற்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நிற்கிறானோ. பின்னிரவு ஆயிடுச்சு. தேக்கன் ஒரு முடிவுக்கு வந்துட்டார். ஒன்று பண்ணலாம், நாளைக்கு காலையில் 2 விளிம்புகள்லையுமே நம்ம படையை நிப்பாட்டி வைப்போம். அதுக்கு மேலேயும் அவன் நகரலை அப்படின்னா சோழ பாண்டிய படையெடுப்போட இவனுக்கும் ஏதோ ஒரு திட்டம் இருக்குது, சம்பந்தம் இருக்குது. கூழையனுக்கும் உதிரனுக்கும் முரண்பட்டு எதுவும் சொல்ல முடியலை. ஒருவேளை அப்படி இந்த 3 பேருக்கும் ஒரு ஒருங்கிணைப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா எதிரிகளை நோக்கி நம்ம படையை நம்ம முன் பாய்ச்சல்ல அனுப்பிடுவோம் அப்படின்னாரு. யோசித்ததுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குமே இது சரின்னு தோணுச்சு. இடது பக்க விளிம்பில் உதிரன் தலைமையில் 20 ஊர்கள், வலது பக்க விளிம்பில் கூழையன் தலைமையில் 26 ஊர்கள் இவங்களை அணிவகுக்க சொல்லிட்டான் தேக்கன். குதிரைப்படையினரோட குன்றோட மேல் முகட்டில் இருக்கிற இந்த இடத்துல இருந்து 2 பக்க நிலைமைக்கு ஏற்ப முடிவெடுத்து தாக்குதலை வலுவூட்டுறேன் நான் அப்படின்னு தேக்கன் சொல்லிட்டார். திட்டம் போட்டபடி கூழையனும் உதிரனும் ஆயமலையோட விளிம்புகளில் எதிரிகளை தாக்குறதுக்கு ஆயத்தமானாங்க. காலையில் நல்ல வலிமை மிகுந்த குதிரைப்படையோட இருக்கங்குன்று மேலே நின்றுக்கிட்டு 2 பக்க நிலைமையையும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தார் தேக்கன். ஆனால் மறுநாள் முழுக்க எதிரிகள்கிட்ட எந்த அசைவும் இல்லை. சேரன் இந்த ஒரு நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். தேக்கனோட உத்தி இப்போ என்னவாக போகுதுன்னு தெரியல. இப்போ இந்த சோழவேளன்கிட்ட ஹிப்பாலஸ் பேசிக்கிட்டு இருந்தால, அங்கே கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு வரலாம். விருந்து மண்டபம், கோடையோட வெக்க, ஆனால் கொஞ்சம் கூட உள்ளே இறங்கவே இல்லை, நல்லா இருக்குது. வெக்க உள்ளே இறங்குதோ இல்லையோ, தேரல் கணக்கே இல்லாமல் உள்ளே இறங்கிக்கிட்டு இருக்கு. இந்த ஹிப்பாலஸ் குடிக்கிறதுல தான் அவனுக்கு ஆர்வம் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருந்தான். ஆனால் அவன் வழக்கமாக குடிக்கிற வேகம் இன்றைக்கி இல்லை. ஏன்னா இன்றைக்கி தேவை அவனுக்கு தேரல் கிடையாது, வேற ஒரு விஷயம் இல்லை. சோழவேளன் தொடர்ந்து பேசினார். கடைசியாக ஹிப்பாலஸ் கேட்ட கேள்வி என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் சோழவேளன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, எவ்வளவு பெரிய அடர்ந்த காடாக இருந்தாலும் சரி, தேவையான அளவுக்கு வழி அமைக்கிறதுல வல்லமை வாய்ந்தவங்க இந்த குறுங்காடர்கள் தான் தெரியுமா. இருக்கைக்கு மேலே இருக்கிற தூசி அப்படி ஊதி தள்ளுற மாதிரி பின்னி கிடக்கிற செடிகளையும் புதர்களையும் விலக்கி ரொம்ப எளிதில் வழி அமைச்சிருவாங்க. குறுங்காடர்கள் இப்படின்னா இந்த கீழ்காடர்களுக்கு நீரும் வேரும் கிழங்கும் நல்லாவே தெரியும். மண்ணுக்குள்ளே இருக்கிறத பற்றி அவங்கள மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இன்னொரு உயிர் இல்லவே இல்லை. மேல் மண்ணை மோந்து பார்த்தே அடிமண்ணை கண்டுபிடிச்சிருவாங்க. மண்ணுக்குள்ள மணிக்கற்கள் இருக்கிற இடத்துல நல்ல வேர்விட்டு வளரக்கூடிய செடி கருநொச்சி அப்படின்னு முத கண்டுபிடிச்சவங்க இவங்க தான். அதனால தான் கருநொச்சி இருக்கிற இடத்துல புதையல் இருக்கும் அப்படின்னெல்லாம் மக்கள் நம்ப ஆரம்பித்தாங்க. இந்த மேல்காடர்கள் இவங்க எப்படின்னா நிலத்தோட மேல்புறத்தை அவங்களோட உடம்போட மேற்புறம் மாதிரி நினைப்பாங்க. மரம் செடி கொடி இது எல்லாத்தையும் இருக்கிற நிலைமையிலேயே ஆயுதமாக மாற்றிடுவாங்க. இந்த 3 பேரும், அதாவது இந்த குறுங்காடர்கள், கீழ்காடர்கள், மேல்காடர்கள், இவங்க 3 பேருமே ஆதியில் ஒரு தாய் வைத்து பிள்ளைய தான். அந்த ஆதித்தாய் மண்ணுக்குள்ளேருந்து வந்தவ, மண்ணால் செஞ்சவ அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்குமே இவங்க எல்லாருக்கும் மண் போர்த்தி தூங்குற ஒரு பழக்கம் இருக்குது. இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தால் ஹிப்பாலஸ்க்கு இது எல்லாமே புதுசாக இருக்குது. மண் போர்த்து தூங்குற பழக்கம் இருக்கிற மனிதர்கள்லாம் இருக்காங்களா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். கிழக்கு பகுதி மலையோட ஆதி குடிகள் இவங்க தான். அது எப்படின்னா இந்த பச்சை மலை தொடர் மாதிரி ஒரே குணம் இருக்கிற நீளமான மலை கிடையாது. ஒவ்வொரு குன்றும் ஒவ்வொரு தன்மையில் இருக்கும். இப்போ கிழக்கும் மேற்கும் எதிர் திசைகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த திசைகளில் இருக்கிற மலை மனிதர்களுமே எதிரெதிர் தன்மைகளை கொண்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னாரு சோழவேலன். இத்தனை தலைமுறையாக தமிழ் நிலத்தோட வணிகம் நடத்திக்கிட்டு இருந்தும் இது வரைக்கும் கேள்விப்படாத விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஹிப்பாலஸ். இந்த காட்டோட குணம் என்ன, அதாவது ஆதி காலத்திலேருந்து அதோட குணம் என்ன அப்படிங்கிறத நல்லா தன்னோட இரத்தத்திலேயே உறைஞ்சு புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த நெடுங்காடர்கள். அதனால என்னோட மகன் செங்கன சோழன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா,
இந்த நெடுங்காடர்களை வச்சு தான் படையெடுப்போட முறையவே வகுத்திருக்கான். சோழ நாட்டோட நிலைப்படையில் தேர்ந்த வீரர்கள் மட்டும்தான் இந்த படையெடுப்பில் இருக்காங்க. நெடுங்காடர்கள் தான் கவசம் மாதிரி அணிவகுத்து போக இப்போ பரம்பு ஊடுருவி போய்கிட்டு இருக்கு சோழப்படை. சமதள போரில் எவ்வளவு ஆற்றல் வாய்ந்த தாக்குதலை எங்கள் படை நடத்துமோ அதை விட வலிமையான தாக்குதல் இப்போ அதனால் காட்டுக்குள்ளே நடத்த முடியும். ஒரு நிமிஷம் ஹிப்பாலஸ்க்கு தோணுச்சு, சேரனையும் பாண்டியனையும் விட கடந்தவனாக இருப்பான் போல இந்த சோழன் அப்படின்னு. அப்போ தான் இன்னொன்று தோணுச்சு, ஆமாம் நம்ம கேட்ட கேள்வி என்ன, இவன் என்ன பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஏதோ திசை திருப்புறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளும் ஆழ்ந்து சிந்திச்சு இவரோட வழியவே பின்பற்றுவோம் அப்படின்ட்டு திரும்ப கேட்டான். சரி, எவ்வளவு வலிமை கொண்ட படை இருக்கும்னா நீங்கள் வெல்றதுக்கு பேரரசுகள் இருக்கே, ஏன் பரம்புக்கு மேலே போகணும்? உற்சாகமாக வெளியில் வந்துக்கிட்டு இருந்த சொற்கள் எல்லாம் அப்படியே சட்டுன்னு நின்று போச்சு. வேகம் முறிஞ்சது மாதிரி அமைதியாயிருச்சு. சோழவேலன் சொல்ல தயங்குறாரா இல்லை எப்படி தொடங்குறதுன்னு யோசிக்கிறாரா? ஹிப்பாலஸ்னால் கணிக்க முடியல. கொஞ்சம் அமைதிக்கு அப்புறம் சோழவேலன் கேட்டார், ஒரு நாடு செழிப்பு மிக்க நாடு அப்படின்னு நீங்கள் எல்லாரும் எதை வச்சு தீர்மானிப்பீங்க அப்படின்னு கேட்டார். ஹிப்பாலஸுக்கு சோழவேலன் கேட்ட கேள்வி கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. என்ன இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஒரு நாட்டை செழிப்பு மிக்க நாடு அப்படின்னு எதை வச்சு முடிவு பண்ணுவோம், அதை மனிதர்கள்லாம் முடிவு பண்ண முடியாது அரசரே. அந்த நாட்டோட சேமிப்பு அறையில் இருக்கிற பொண்ணு மணி முத்து இதெல்லாம் எவ்வளவு இருக்கோ அதை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். சரியாக சொன்னீங்க. யவனர்களான நீங்கள் இந்த நிலத்தில் நடக்கிற அரசாட்சிகளையும் நாடுகளையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க. சரி நீங்களே சொல்லுங்கள், இந்த நிலத்தில் செழிப்பு மிக்க நாடு எது? பொதுவாக இந்த மாதிரி பேச்சுவார்த்தையில் தான் ஆழமான மனக்காயங்கள் எல்லாமே உருவாகும், அல்லது வணிகத்தில் ஒரு பெரிய பாதிப்பு கொடுக்கும். வார்த்தைகளுக்கு கொடுக்கப்படுற விலையை நீதிமான் உழவன் இவங்க தெரிஞ்சுக்கிட்டதை விட வணிகன் தான் அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா வார்த்தைகள்னால ஒரு வணிகமே பாதிப்படையும். அதனால் இதுக்கு பதில் சொல்லலை ஹிப்பாலஸ். ஏன் தயங்குறீங்க, பரவாயில்ல நீங்கள் நினைக்கிறத சொல்லுங்கள் அப்படின்னாரு சோழவேலன். சொல்ல முடியாமல் தவிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தயக்கத்தை உடைச்சு சொன்னான். பொன் மணி முத்துக்களை விட இது ரெண்டும் மதிப்பு உயர்ந்தது, ஆனால் ரொம்ப குறைவாக தான் கிடைக்குது. இங்கே முத்துகள் அளவே இல்லாத அளவுக்கு கிடைக்குது. பெரும் முத்து குளியலை நாள்தோறும் நடத்திட்டு வருது பாண்டிய நாடு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் செழிப்பு மிக்கது அப்படின்னா. சிரிச்சான் சோழவேலன். இப்படித்தான் தப்பு தப்பாக மதிப்பிடுறீங்க. இதில் என்ன தப்பு இருக்கு? நீங்கள் என்ன சொன்னீங்க, முத்துகளை விட பொண்ணும் மணியும் தானே மதிப்பில் வசந்ததுன்னு சொன்னீங்க. ஆமாம், அந்த செல்வத்தை அளவிட முடியாத அளவுக்கு யார் வச்சிருக்கா அப்படின்னாரு சோழவேலன். தெரியலை ஹிப்பாலஸ்க்கு. ஹிப்பாலஸோட முகத்தை கூர்ந்து பார்த்து புருவங்களை உயர்த்திக்கிட்டு சொன்னார், பரம்பின் பாரி. ஹிப்பாலஸ்க்கு கண்ணு ரெண்டு பிதுங்கிருச்சு. என்ன சொல்கிறானே புரியலை, ஏற்றுக்க கூட முடியல. நான் சொல்கிறத ஏற்றுக்க முடியலை அப்படித்தானே? ஆமாம் அப்படின்னா ஹிப்பாலஸ். பச்சை மலை தொடர் எவ்வளவு நீளம்னு உங்களுக்கு தெரியுமா? எங்களோட நாவாய்கள் குமரி முனையில் திரும்பிச்சு அப்படின்னா கரையை ஒட்டி 1 மாதம் பயணம் பண்ணி சுபாகரா அப்படிங்கிற இடத்துல தான் மேற்கு திசையை நோக்கி திரும்பும். அந்த இடம் வரைக்கும் நீண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஹிப்பாலஸ். ஆமாம், நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரி. கண் பார்க்க முடியாத தொலைவுக்கு நீண்டு கிடக்கிற இந்த பச்சை மலை தொடர், இந்த மலைத்தொடரை வாழ்விடமாக கொண்டவங்க வேளிர்குடிகள். எத்தனை பேருனா 14 வேளிர்குடிகள். மலைக்கு உள்ளே இருக்கிற குகை பாறைகளில், சுரங்கங்களில், ஆற்றுல, பள்ளத்தாக்கில் விலை உயர்ந்த மணிக்கற்கள் நிறைய கிடைக்கும். உங்கள் யவன பேரரசர் உட்பட எல்லா நாட்டு வேந்தர்களும் செல்வந்தர்களும்
எப்போவுமே வந்து 8 வகை திருமணிகளைத்தான் வாங்குறதுக்கு, அணிகிறதுக்கு, சேமிக்கிறதுக்கு வந்து விரும்புகிறாங்க. ஹிப்பாலஸ் எதுவுமே பேசலை, தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். வெறுகோட கண் மாதிரி முழு பச்சை நிறத்தில் நடுவில் செங்குத்தான வெண்கோடு ஒளிருமே, பூமர வைடூரியம், அதுதானே உங்களுக்கு ரொம்ப வசந்தது அப்படின்னு கேட்டார் சோழவேலன். ஆமாம், அந்த வகை வைடூரியம் எங்கே கிடைக்கும்னா உடுவன் மலையில். அந்த மலையை ஆட்சி பண்ணுறது வந்து வேள் அழுந்துவன். எதுக்கு இப்போ இதெல்லாம் ஆரம்பிக்கிறாருன்னு ஹிப்பாலஸ்க்கு புரியலை, கேட்டுக்கிட்டு மட்டும் இருக்கான். சரி, இந்த தேன் துளி மேலே கதிரவன் ஒளிபட்டு மின்னுற மாதிரி இருக்குமே, அது என்ன வகை வைடூரியம் அப்படின்னாரு. இவனுக்கு பேர் கூட ஞாபகம் வரல. அப்புறம் அவரே சொன்னார் சோழவேலனே, வாலவாயம். அது கிடைக்கிறது இந்த தனக்கன் குன்றில். அந்த இடம் நெடுவேள் ஆதனோட மலைப்பகுதியை சேர்ந்தது. அவனோட மலைக்கு பக்கத்தில் இருக்கிறது பன்றி மலை. இங்கே என்ன தெரியுமா கிடைக்கும், அந்த மயிலோட கழுத்து மாதிரி கார்நீலம் இறங்கி ஓடுற வைரக்கல் அங்கே தான் கிடைக்கும். இவர் பேச்சு எதை நோக்கி போகுதுன்னே ஹிப்பாலஸ்க்கு புரியலை. ஹிப்பாலஸோட முகத்தை கூர்ந்து பார்த்துக்கிட்டே தான் பேசுகிறாரு சோழவேலன். சரி, இது மூணும் சொன்னனே, எங்கள் வேந்தர்கள் ரொம்ப விரும்பி அணிகிற வைடூரியம் எது தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியாது. ஹிப்பாலஸ்க்கு வந்து உண்மையிலே தெரியலை இந்த வேந்தர்கள் விரும்பி அணிகிற வைடூரியம் எது அப்படின்னு. சோழவேலனே சொன்னார், முயலோட குருதி வந்து ஒரு சிற்ற அகலோட ஒளிப்பட்டு திகச்சு ஒரு ஒளி சிந்தும். அதோட ஒவ்வொரு மினுக்கும் ஒவ்வொரு நிறத்தில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வைடூரியம், அதுக்கு பேர் வந்து துகிர் கனகம். இதுதான் இந்த நிலத்தில் இருக்கிற எல்லா வேந்தர்களுமே விரும்பி அணிவாங்க. இது கிடைக்கிறது வந்து புடவூர் வேளன் குன்றில். இப்படி சொல்லிக்கிட்டே எந்திரிச்சிட்டாரு ஒரு சோழவேலன். எந்திரிச்சு அப்படியே நடந்து போகிறாரு. ஹிப்பாலஸும் பின்னாடியே போகிறான். மாளிகையோட எதிர்ப்புற சுவரை நோக்கி மெல்ல நடந்துக்கிட்டே கேட்குறாரு, சரி, நீங்கள் யவன வணிகர்கள் வந்து நீல மணிக்கற்களை ரொம்ப அதிகமாக எந்த நாட்டில் வாங்குவீங்க அப்படின்னு கேட்டார். இப்போ பதில் சொன்னா ஹிப்பாலஸ், எங்கள் நாட்டு செல்வந்தர்களுக்கு வந்து எப்போவுமே எது பிடிக்கும் அப்படின்னா கார்நீல மணிகள் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த வகை மணிகள் அதிகம் கிடைக்கிறது வந்து ஈழ நாட்டில் தான். அதனால் அங்கேருந்து அதிகமாக வாங்குவோம். ஆனால் அரச குடும்பத்தினர் வந்து பொதுவாக அந்த கார்நீலம் இதை தவிர்த்துட்டு மாநில மணிக்கற்களை தான் பயன்படுத்துவாங்க. இது பொதுவாக மணிபல்லவ தீவில் கிடைக்கும். அதனால தான் எங்களோட நாவாய்கள் வந்து ஆண்டு முழுக்க மணிபல்லவ தீவிலேயே நிலை கொண்டு இருக்கும் அப்படின்னாரு. இப்போ அவங்க அந்த சுவருக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. அந்த சுவரில் இருந்த ஓவியத்தில் ஒரு பெண் ஒருத்தி தண்ணி நிறைய இருக்கிற ஒரு சின்ன குவளையை கையில் வச்சுருக்கா. அந்த குவளைக்கு உள்ளே இருக்கிற தண்ணியிலேருந்து அப்படியே ஒளி படர்ற மாதிரி வரைஞ்சிருந்தாங்க. இந்த படத்தை பாருங்களேன், இந்த ஓவியம் எதை குறிக்குதுன்னு புரியுதா அப்படின்னு கேட்டார். தண்ணி நிரம்பின குவளை, அதை வந்து ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க. அதுக்குள்ளேருந்து எப்படி ஒளி வருது அப்படின்னு ஹிப்பாலஸ்க்கு புரியலை. கேட்டான். அதுக்குள்ளே இருக்கிறது புன்னாட்டு மணிக்கல். அது உமிழுற நீளத்துக்கு இணையே இல்லை. குவளை நிறைய கறந்த பாலை நிரப்பி அதுக்குள்ளே அந்த மணிக்கல்ல போட்டால் பாலுக்கு மேலே ஒளி பரவும் அப்படின்னாரு. ஹிப்பாலஸோட முகத்தில் வியப்பு. அந்த புன்னாடு யார் கையில் தெரியுமா இருக்குது? வேள்முடியின் கையில் இருக்குது. உள்ளுக்குள்ள தீச்சூடர் மாதிரி அணையாமல் ஒளி வீசுகிற இளஞ்சிவப்பு நிற மாணிக்க கற்கள் வேந்தர்கள் விரும்பி வச்சுக்கிடுவாங்க. மகுடத்தில் சூடுற முடிமாலையில் அந்த மாதிரி மணிக்கற்கள் பதிச்சா அந்த வேந்தன் எந்த போர்லையும் தோல்வியை தழுவ மாட்டான் அப்படிங்கிறது நம்பிக்கை. அந்த மாதிரி மணிக்கற்கள் அதிகம் கிடைக்கிறது வந்து செருவின் குன்று. அது எங்கே தெரியுமா இருக்குது? அலும்போட வேள்குன்றாக இருக்குது. இவங்க உட்பட 9 வேளிர்கள் இன்னும் பச்சைமலையை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது வரைக்கும் என்னென்ன சொல்லியிருக்காரு ஞாபகம் இருக்கா? முதல்ல வந்து பூமர வைடூரியம் உடுவன் மலையில் கிடைக்கிறது. அந்த உடுவன் மலையை ஆட்சி பண்ணுறவன் வந்து வேள் அழுந்துவன். அதுக்கப்புறம் வந்து வாலவாயம்,
இது வந்து தனக்கன் குன்று, நெடுவேள் ஆதனோட மலைப்பகுதியை வந்து சார்ந்தது. அதுக்கப்புறம் பன்றிமலையில் கிடைக்கிறது வந்து மயிலோட கழுத்து மாதிரி கார்நிலம் இறங்கி ஓடுற ஒரு வைரக்கல். அதுக்கப்புறம் துகிர் கனகம் அப்படின்னு ஒன்று பேசினார், அது வந்து புடவூர் வேளன் குன்றில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த புன்னாடு வேள்முடியனோட கையில் இருக்கிற ஒரு இடம் புன்னாட்டு மணிக்கல் அப்படிங்கிறது தான் அங்கேருந்து கிடைக்கிறது. இது ஒன்று 5. அதுக்கப்புறம் வந்து இளஞ்சிவப்பு நிற மணிக்கற்கள், இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா செருவின் குன்று, அழும்போட வேல்குன்று. இப்படி சொல்லியிருக்கார் இல்லையா. இந்த 6 உட்பட 9 வேளிர்கள் வந்து ஆட்சி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு. மொத்தம் ஆனால் 14 வேளிர் குடின்னு நம்ம முதல்ல சொன்னார்ல சோழவேலன். இந்த 9 பேர் இப்போ ஆட்சி பண்ணுறாங்க. மிச்சம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து வேற்று நாட்டு படையெடுப்பில் வந்து வீழ்ந்துட்டாங்க. ஆனால் இந்த 14 கோடி வேளிருக்கும் ஆதியிலிருந்து ஒரு பழக்கம் இருக்குது. அவங்க நிலப்பகுதியில் அவங்க மணிக்கற்கள் என்னெல்லாம் எடுத்தாலுமே அதை வந்து குலத்தலைவன்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த குலத்தலைவன் அதை பாதுகாத்து வச்சுக்கிடுவான். என்னைக்கு அந்த குலத்தலைவன் வந்து மரணம் அடைகிறானோ, புதிய ஒரு குலத்தலைவன் வந்து பொறுப்பை ஏற்றுக்கிறானோ, அப்போ பொறுப்பை ஏற்றுக்கிட்டதுமே அவன் முதல்ல என்ன செய்வான் அப்படின்னா, ஏற்கனவே இருந்தவன் காலத்தில் எவ்வளவு மணிக்கற்களை அவன் சேமிச்சானோ அத்தனை மணிக்கற்களையும் எங்கே தெரியுமா கொண்டு போய் வைப்பான்? பரம்பு நாட்டில் இருக்கிற பாலி நகரில் போய் வச்சிருவான். சோழவேலன் என்ன சொல்கிறாங்கன்னு ஹிப்பாலஸுக்கு புரிகிற வேளை தேரல்களோட மயக்கம் அப்படியே கன நேரத்தில் கலைஞ்சிருச்சு. சோழவேலன் தொடர்ந்து சொன்னார், ஆதியில் ஏதோ ஒரு நெருக்கடியான சூழலில் யாரோ ஒரு வேளிர்குடி பாழி நகரில் போய் மணிக்கற்களை பாதுகாத்து வச்சுருப்பான். அதுக்கப்புறம் இந்த வேளிர்குடிகள்கிட்ட இது ஒரு சடங்காக மாறிடுச்சு. குலத்தோட புதிய தலைவன் வந்து பழையவனோட காலத்து சேமிப்பை வந்து பாழியில் போட்டுருவான். இது வந்து அவனோட காலத்தை வந்து சிறப்பாக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்படி 14 வேளிர்குடியும் தலைமுறையாக மணிக்கற்களை பாழி நகரில் போட்டு வர்றாங்க. பரம்பு வேளிர்கள் அதை பாதுகாத்துக்கிட்டு வர்றாங்க. செங்கன சோழனோட படையெடுப்பு எதுக்குன்னு ஹிப்பாலஸுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த செய்தியே தெரியாமல் தான் மித்த 2 பேர் இருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ப முடியலை. சோழன் சொல்கிறது உண்மைன்னா பரம்போட மாபெரும் செல்வம் கொல்லிக்காட்டு விதையோ சோமப்பூண்டு பானமோ தேவாங்கு விலங்கோ இல்லை, பாழிநகர் செல்வம். இன்னைக்கு நேற்று கிடையாது, எத்தனையோ தலைமுறையாக பாழி நகரத்தில் எவ்வளவு செல்வத்தை குவிக்கிறாங்க. இது கதைகளாக பரவிக்கிட்டே தான் இருக்குது. உலகோட மாபெரும் செல்வமான மணிக்கற்களை இந்த மலை மக்கள் வந்து பாழாக போடுறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதை கைப்பற்றணும் அப்படிங்கிற கனவு தலைமுறையாக வளருது. ஆனால் அந்த பாழி நகர் எங்கே இருக்குது அப்படிங்கிற குறிப்பு வேளிர்குடியில் மிகச்சிலரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அவங்க எந்த சூழல்லையும் அதை மற்றவங்களோட பகிர்ந்துக்கவும் மாட்டாங்க. போரில் வீழ்ந்த வேளிர்கள்கிட்ட கூட இந்த உண்மையை வாங்க முடியல. ஆனால் மறைக்கப்படுறது தான் கவனிக்கப்படுறதா மாறும். மேற்கு திசையில் இருக்கிற பச்சை மலை தொடரில் வேளிர்களால் மறைக்கப்படுறது கிழக்கு திசை குன்றுகளில் இருக்கிற நெடுங்காடர்களால் கவனிக்கப்பட தொடங்குச்சு. தலைமுறையாக அந்த நெடுங்காடர்களுக்கு வேலையே பாழி நகரை கண்டுபிடிக்கணுங்கிறது தான். அவங்களோட முன்னோர்களிட்ட வாக்கும் அதுதான். மண்ணோட அடிவாரத்தை மோந்தே கண்டுபிடிக்கிற கீழ்காடர்கள் தான் பாழி நகர் எங்கே இருக்குது அப்படிங்கிற நிலத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. எண்ணிலடங்காத மணிக்கற்கள் குவிக்கப்பட்டிருக்கிற அந்த நிலத்தை அவங்க கண்டுபிடிச்சப்ப இன்னொன்னையும் சேர்த்து கண்டுபிடிச்சாங்க. என்னன்னா, வேற்று மனிதர்களால் ஒருபோதும் அந்த இடத்த கண்டுபிடிச்சி அந்த செல்வத்தை கைப்பற்ற முடியாது அப்படிங்கிறது தான். ஆனால் கீழ்காடர்கள் இதை சொன்னால் இதை வந்து இந்த மேல்காடர்களும் குறுங்காடர்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த செல்வத்தை கைப்பற்றுறதுக்கு வந்து கீழ்காடர்கள் ஒத்துழைக்கிறதில்ல, இப்படி சொல்லி சமாளிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டே இவங்க 3 பேருக்குள்ளே வந்து ரொம்ப நாளாக பகை இருந்துச்சு. என் மக செங்கன சோழன் வந்து 3 பேரையும் ஒரு சேர தாக்குனப்ப அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த 3 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்படி இருந்தும் சோழ பேரரசை அவங்களால வீழ்த்த முடியலை.
அங்கே நாங்கள் முற்றுகை இருக்கிறப்ப இயற்கையாகவே ஒரு நிலச்சரிவு இருந்துச்சு. அதில் நெடுங்காடர்களோட குடியிருப்பு பகுதி முழுக்க அழிஞ்சது. அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து சோழப்படை மேலே தாக்குதல் தொடுக்க முடியலை. சோழர்களாலேயும் அவங்கள வெல்ல முடியலை, அவங்களாலேயும் தாக்குதல்களை தொடர முடியலை. நெடுங்காலம் போச்சு. கடைசியாக ஒரு உடன்படிக்கை திட்டம் பேசணும். மேல்காடர்கள் சொன்ன உடன்படிக்கை திட்டத்தை கேட்டு செங்கன சோழன் ஏற்றுக்கிட்டு அவங்களோட அந்த தாழமலையை பிடிக்கிற திட்டத்தை கைவிட்டுட்டான் அப்படின்னாரு சோழவேலன். இருக்கையோட நுனிக்கே வந்துட்டான் ஹிப்பாலஸ். போரிட்டுக்கிட்டு இருந்தவங்கள ஒன்றா இணைச்சது நெடுங்காடர்கள் சொன்ன உடன்படிக்கை திட்டம்தான். இவங்க 2 பேரோட நீண்ட நாள் கனவுகளும் ஒன்றாயிருச்சு. அந்த திட்டம் தான் பாழி நகர். அந்த பெருஞ்செல்வத்தை கண்டுபிடிச்சு சேர்ந்து, அதாவது சோழர்களும் இந்த நெடுங்காடர்களில் 3 பிரிவினர் இருக்காங்கல்ல, கிழக்கு மலைவாசிகள், இவங்க 2 பேரும் இணைஞ்சு இந்த பாழி நகரில் இருக்கிற செல்வத்தை எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. காட்டை பிளந்து முன்னேற ஆற்றல் கொண்ட படையோட என் மகன் பாழி நகர் நோக்கி போய்கிட்டு இருக்கான் அப்படின்னாரு. சோழனோட திட்டத்தை முழுமையாக தெரிஞ்சப்போ ஹிப்பாலஸ் மெய்சில் எடுத்து போயிட்டான். கிழக்குக்கும் மேற்குமான பகை வேந்தனுக்கும் வேளிருக்குமான முரணோட இணைஞ்சிருச்சு. இனிமே பாழி நகரை காப்பாற்ற பாரியால முடியாது அப்படின்னா சோழவேலன். இப்போ ஒரு நாள் முழுக்க காத்துக்கிட்டு இருந்தார்ல தேக்கன், அங்கே போய் பார்ப்போம் இருக்குங்குன்றுக்கு மேலே. ஒரு நாள் முழுக்க உதயஞ்சேரல் முன்னால் வரவே இல்லை. என்ன திட்டம்னு இவருக்கு புரியவும் இல்லை. ஆயிமலையோட 2 பக்க விளிம்புலையும் கொண்டு போய் படைகளை நிப்பாட்டியாச்சு. ஒரு அசைவையும் காணோம். ஒரு நாள் காத்திருந்துட்டு குதிரை வீரர்களை கூப்பிட்டாரு. 6 பேர் முன்னால் வந்தாங்க. தான் கூட எவ்வியூர்லேருந்து வந்த எயினிக்கிட்ட சொன்னார் தேக்கன், 6 பேரை கூப்பிட்டுக்கிட்டு முன்னால் இருக்கிற ஆயிமலையோட முகட்டுக்கு போ. அங்கே போகிற வரைக்கும் நமக்கு குதிரை பாதை இருக்குது. தேவைப்பட்டால் குதிரை பாதையையும் கடந்து சில வீரர்களை அனுப்பிவை. ஆயிமலையோட மறுபக்கம் எதிரிகளோட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னாரு. எயினி 6 வீரர்களை கூப்பிட்டுக்கிட்டு புறப்பட்டான். போரோட முதல் பணி தனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. இங்கே இன்னொரு பக்கம் வாரிக்கையன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா, பரம்பில் இருக்கிற குதிரைகளை 2 பகுதியாக பிரிச்சுட்டாரு. அதில் பெரும் பாகத்தை எவ்வியூரில் வச்சுக்கிட்டாரு. சின்ன பாகத்தை 3ஆக பிரித்து 3 திசைகள்லையும் களம் நோக்கி அனுப்பிட்டார். அவர் அனுப்பின 200 குதிரைகள் முந்தின நாள் தேக்கனோட இடத்துக்கு சேர்ந்துச்சு. அந்த 200 குதிரையையும் முழுசாக தாங்கூட வச்சுக்கிட்டாரு தேக்கன். ஆயிமலையோட 2 பக்க விளிம்புகள்லையும் கூழையனும் உதிரனும் எதிரிகளை தாக்க ஆயத்தமாக நிற்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் இவர் குதிரைகளை அனுப்பலை. தாக்குதலை மேலேருந்து கண்காணிச்சுக்கிட்டு இருந்த தேக்கன்கிட்ட தான் எல்லா குதிரை வீரர்களும் இருந்தாங்க. யாருக்கு உதவி தேவைப்படுதோ அப்போ அனுப்பலாம் அப்படிங்கிற முடிவில். இப்போ இந்த எயினியோட தலைமையில் 6 வீரர்கள் இருக்கங்குன்றை தாண்டி ஆயிமலையில் ஏற ஆரம்பித்தாங்க. இந்த குதிரைகளெல்லாம் பிறந்ததுலேருந்தே பரம்போட மலைப்பாதையில் ஓடி பழகினது தானே. அதனால் மலையேற்றத்தில் கூட வேகம் குறையாமல் வீரர்களை சுமந்துட்டு போகும். ஆயிமலையோட பாதி உயரத்தை கடந்தாங்க. சில இடங்களில் ஆபத்தான சரிவு பாறைகளெல்லாம் இருக்குது. அந்த இடங்களில் குதிரையை விட்டு இறங்கி முன்னால் நடந்து போவாங்க. முன்னால் போய்கிட்டு இருந்த எயினி இறங்கி நடந்தான். அவனுக்கு மனசில் மகிழ்ச்சி பீரிட்டுக்கிட்டே இருந்துச்சு. சரிவு பாறையில் கூட குதிரையை நடக்க விடலை. ஓடுற அதே வேகத்தில் இழுத்துக்கிட்டு நடக்கிறான். பாறையை கடந்தது குதிரை மேலே ஏறி கடிவாளத்தை சுண்டுனான். வரிசையாக மற்ற வீரர்களும் குதிரை மேலே ஏறினாங்க. வேகம் கூடுச்சு. ஆயிமலை முகட்டுக்கு பின்னால் இருந்து உதயஞ்சேரல் எதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தானோ அது அவனை நோக்கி வந்துக்கிட்டு இருந்துச்சு. குதிரை வந்தது அவன் என்ன செய்வாங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஏற்கனவே பார்த்துட்டோம். சரி, இப்போ இந்த சோழன் என்ன பண்ணுறான்னு மட்டும் பார்த்துருவோம் இந்த அத்தியாயம் முடிகிறதுக்குள்ளே. இந்த சோழனோட பெரும் படை எங்கே போச்சு? சுழிப்பள்ள வரைக்கும் வந்துருச்சு. படையோட வால் பகுதி இப்போ மறுமலையை கடந்து கிடக்குது. அவ்வளோ பெரிய படை. இடது பக்கம் கரை மேலே மறைஞ்சு வந்துக்கிட்டு இருந்த பிட்டன் தலைமையிலான படை, வலது பக்கம் இரவாதன் தலைமையில் ஒரு படை மறைஞ்சு மறைஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த படை சுழிப்பள்ளத்திலிருந்து இடது பக்கமாக எழுவனாரில் நுழைய போகுதா இல்லை வலது பக்கமாக வட்டாரில் நுழைய போகுதாங்கிறத பொறுத்து தான் இவங்க தாக்குதலை முடிவு பண்ணணும்.
தாக்குறதுன்னு முடிவாச்சுன்னா அதுக்கான உத்தரவை இரவில் தான் பாரி அறிவிப்பான் அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா படை ரொம்ப பெருசாக இருக்குது, இரவு தான் வந்து சிதறடிக்கிற தாக்குதலுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொன்று நம்ம யோசிக்கணும். பாரி அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப என்ன முடிவு பண்ணாங்க? எழுவனாறு வட்டாறு எழுவனாறு கலக்கிற இடத்துக்கு வர்றப்ப எழுவனாரை விட வட்டாறு வந்து ரொம்ப அகலமாக இருக்கும். அப்படிங்கிறப்ப நிறையா பேர் வந்து அதுதான் மூல ஆறு அப்படின்னு நினச்சி வட்டாறு வழியாக திசை திரும்பிடுவாங்க. மூல ஆறு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அப்படி தெரியாமல் வட்டாறு வழியாக போயிட்டா எவ்வியூருக்கு சம்மந்தமே இல்லாத திசையில் போவாங்க. அதோட அந்த பாதை வந்து ரொம்ப கரடு முரடாக இருக்கும், அது வந்து நம்மளுக்கு ரொம்ப சாதகமாயிரும் அப்படின்னு பேசினப்ப பாரி மட்டும் மனசில் என்ன நினச்சான்னு ஞாபகம் இருக்கா? மூல ஆற்று பகுதிக்கு போனாலாவது எவ்வியூருக்கு போவாங்க, ஆபத்தே வட்டாருக்குள்ளே நுழைஞ்சாதான் அப்படின்னு நினச்சான். அவன் ஏன் நினச்சான் அப்படிங்கிறத நம்ம போன அத்தியாயத்தில் பார்க்கல. ஆனால் இந்த அத்தியாயத்தோட ஆரம்பத்தில் சொன்ன குறிப்புகள் படி இப்போ வந்து ஒரு ஊகம் பண்ணிக்கலாம். நம்ம வட்டாருக்குள்ளே போனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றோட 2 பக்கத்துக்கு மேலேருந்து படையோட நகர்வை கவனிக்க ஆரம்பித்தாங்க. ஆறு போன போக்கில் எவ்வியூரை நோக்கி போக போகிறாங்களா இல்லை இணையிற ஆற்றுத்தடத்தில் நுழையிற போகிறாங்களான்னு உன்னிப்பாக பார்க்குறாங்க. விருக மரம் ஒன்று மேலே ஏறி தலையை மட்டும் வெளியே நீட்டி உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான் பிட்டன். ஆற்றுக்கு வலது பக்கம் பாறையோட மேல் மடிப்பிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் இரவாதன். மலை முகட்டுக்கு மேலே இருந்த பாரியோட 2 கண்களும் சொளிப்பள்ளத்தை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கு. பொழுது புலர்ந்த சிறிது நேரத்தில் வலது பக்கமாக கதிரவன் ஒளியில் மின்னத் தொடங்கின வட்டாற்று மணலில் தன்னோட கால்களை பதிச்சிச்சு சோழப்படையோட முதல் வரிசை யானைகள். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.